அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 11 மாணவர்களுக்கு இறுதியாக சமன்பாடு என்ற பாடத்தில் பின்ன வடிவத்தில் வரக்கூடிய ஒருங்கமை சமன்பாடுகளை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பற்றி ஒரு விளக்கம் தரப்பட்டது. இன்றைய நாள் வகுப்பில் அந்த ஒருங்கமை சமன்பாட்டுக்கு அடுத்த தலைப்பாக காரணிகளை பயன்படுத்தி இருபடி சமன்பாட்டை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு பாடப்பரப்பு பிள்ளைகள். ஸோ தெளிவாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பூரணமாக பாருங்க. இப்போ இருபடி சமன்பாற்ற வடிவம் உதாரணத்துக்கு நான் இவ்வாறு நோட் பண்ணணும். ஏஎக்ஸ் வர்க்கம் ஆக பிஎக்ஸ் ஆக சி இப்படி போட்டால் இருபடி கோவை, 3 உறுப்புகளை கொண்ட இருபடி கோவை சமன் 0 வந்தால் இது இருபடி சமன்பாடு. அப்போ 3 உறுப்புகளை கொண்ட இருபடி சமன்பாடு, அது 2 உறுப்பு, எத்தனை உறுப்பு வந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் காரணிப்படுத்தணும். நான் ஒரு காரணி ஏ என்று எடுக்கேன், மற்ற இதை பி என்று எடுக்கேன். அப்போ ஏ தர பி 0 என்று சொன்னால் ஏ சமன் 0 அல்லது பி சமன் 0. இதுதான் இதில் விதி. இது பார்ட் 1க்கு இப்படியான கேள்விகள் வரும். உதாரணத்துக்கு எக்ஸாய 3 எக்ஸாக 2 சமன் 0 தீர்க்குக என்று வந்தால் ஏக்கு பதிலாக இந்த கோவையும் பிக்கு பதிலாக இந்த கோவையும் இருக்கு. அப்ப 2க்கும் இடையில எப்போதும் தர அடையாளம் காணப்படும். அப்ப ஏ தர பி 0 என்று சொன்னா ஏ சமன் 0 அல்லது பி சமன் 0 என்பது போன்றும் எக்ஸாய 3 சமன் 0 அல்லது இப்படி கோடு போட்டாலும் சரி அல்லது ஓஆர் எப்படி எழுதலாம், எக்ஸாக 2 சமன் 0. அப்ப தீர்க்க வேண்டும். 3 கழிப்படுது, அங்கே போனால் கூட்டுப்படும், அல்லது 2 கூட்டுப்படுது, அங்கே போனால் கழிப்படும். இவ்வாறு அந்த 2 விடையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதே போன்று இரண்டாவது y அடைப்பு y சக 3 சமன் 0 என்று சொன்னால் ஒரு தெரியா கணியமும் ஒரு கோவையும் வரும்போது y எப்பயும் தர அடையாளம் இருக்கும். ஸோ y சமன் 0 அல்லது y சக 3 சமன் 0. y சமன் 0 தான், 3 கூட்டுப்படுது, அங்கே போனால் கழிப்படும். அப்போ y சமன் மறை 3 என்று வரும். அப்போ இவ்வாறு பார்ட் 1க்கு இப்படியான ஒரு கேள்விகள் வரும்போது இந்த மெதட்டூடாக நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். இப்போ தொடர்ச்சியான 3வது கேள்வியை பாருங்க. இப்படியான ஒரு வடிவத்தில் வருது. ஸோ தர இல்லை, எக்ஸ் வர்க்கம் சய 2x சமன் 0 என்றா தெளிவாக அவதானிக்கணும் பிள்ளைகள். இந்த 2 உறுப்புலையும் இருந்து எதை பொதுவாக எடுக்கலாம் என்கிறத யோசிக்கணும். காரணம் 2 உறுப்பு வருது, இவரை வர்க்கமாக மாற்ற முடியாது. சதுர எண்ணாக இருந்தால் தான் வர்க்கமாக மாற்ற முடியும். 10ஆம் ஆண்டில் 9ஆம் ஆண்டில் படிச்சிருப்பீங்க. அப்போ 2 உறுப்புகள் வரும்போது எக்ஸை பொதுவாக எடுத்தீங்க என்று சொன்னால் எக்ஸ் சய 2 சமன் 0. அப்போ எக்ஸ் சமன் 0 அல்லது எக்ஸ் சய 2 சமன் 0. அப்போ எக்ஸ் சமன் 0 2 கழிப்படுது, அங்கே போனால் கூட்டுப்படும். அப்போ எக்ஸின் பெருமானம் 2. அப்போ 2 தீர்வு, 2 விடைகள் வரும். ஒன்று எக்ஸின் பெருமானம் 0ம் இன்னொன்று எக்ஸின் பெருமானம் 2 என்று கிடைக்கும். இப்போ இந்த டைப் கேள்வியை பாருங்க. தீர்க்குக என்று ஒரு கேள்வி இப்படி பார்ட் 1க்கு வந்தால் முதல் 2 பிரிபடுது, அங்கே போய் பெருக்கப்படும். அப்போ எக்ஸ் வர்க்கம் சமன் 6x என்று வரும். அப்போ சமன் 0 வரணுமா வரக்கூடாதா? வரணும். வந்தால் தான் அது இருபடி சமன்பாடு. எக்ஸின் பவர் 2 0 வரணும். அப்போ 6x கூட்டுப்படுது, இங்கே வந்தால் கழிப்படும், சமன் 0. அப்போ ஏற்கனவே சொன்னது போன்று இந்த 2 உறுப்புலையும் பாருங்க சதுர இதுக்கு வர்க்கம் இருக்கு, இவரை வர்க்கமாக மாற்ற முடியாத சந்தர்ப்பத்தில் எக்ஸை பொதுவாக எடுத்தீங்கன்னா எக்ஸ் சய 6 சமன் 0. அப்ப ஏ தர பி 0 என்றா எக்ஸ் சமன் 0 அல்லது
xi 6 சமன் 0. அப்ப x சமன் 0 தான் 6 கழிப்படுது, இங்கே போனால் கூட்டுப்படும். இப்போ 3 உறுப்பு வந்தா இதை நிச்சயமாக நீங்க காரணிப்படுத்தணும். அதை 4 உறுப்பாக மாற்றி செய்தாலும் பிரச்சனை இல்லை, நேரடியாக அந்த காரணியை எழுதினாலும் பிரச்சனை இல்லை. செய்முறைக்கு மார்க்ஸ் இல்லை, நீங்க நேரடியாக அந்த காரணியை எழுதி கொள்ள முடியும். எக்ஸ் வர்க்கத்தில் குணகம் 1 இருக்கு. ஸோ பெருக்கு தொகை 12 ஒன்றால பெருக்கினா 12, பெருக்கினா 12 வரணும், கூட்டினா 7 வரணும் என்று சொன்னா காரணி 4 3 வரும். 4 3 கூட்டும் போதுதான் 7 வருது என்பதனால இந்த கூட்டுத்தொகைக்கு முன்னுக்கு பிளஸ் இருப்பதனால் ரெண்டுக்கும் சகைய போட வேண்டும். தெரியாக்கானியம் எக்ஸ் ஆல்ஃபா இருப்பதனால எக்ஸை கொடுக்கணும். இப்போ எக்ஸ் வர்க்கம் சாக இந்த ரெண்டுலையும் ஆக சின்னது 3x ஆக 4x ஆக 12 சமன் 0. முதல் இரண்டிலையும் எக்ஸை பொதுவாடுத்த எக்ஸாக 3 சகண்ட சகையை போட்டு 4 பொதுவாடுத்த எக்ஸாக 3 சமன் 0. அப்போ எக்ஸாக 3 ஒரு காரணியும் வெளியால வார எக்ஸும் வெளியால வார 4 சேர்ந்து மற்றும் ஒரு காரணியாக இருக்கும். அப்போ ஏ தர பி 0 என்றால் எக்ஸாக 3 சமன் 0 அல்லது எக்ஸாக 4 சமன் 0 என்று வரும். அப்போ 3 கூட்டுப்படுது, அங்கே போனால் கழிப்படும் மறை 3. 4 கூட்டுப்படுது, அங்கே போனால் கழிப்படும் மறை 4 என்று வரும். இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எக்ஸ் வர்க்கம் சாய இவரை வர்க்கமாக மாற்றலாம், 2 வர்க்கம் என்று மாற்ற முடியும் சமன் 0. இப்போ உங்களுக்கு தெரியுண்டா ஏ வர்க்கம் சாய் பி வர்க்கம் ஃபார்மேட்டில் இருந்தால் ஒன்றை கழித்தலாகவும் இன்னொன்று கூட்டலாகவும் எழுத முடியும் என்பதனால அப்போ எக்ஸாய 2 எக்ஸாக 2 என்று எழுதி கொள்ள முடியும். அப்போ எக்ஸாய 2 சமன் 0 அல்லது எக்ஸாக 2 சமன் 0. 2 கழிப்படுது, அங்கே போனால் கூட்டுப்படும், 2 கூட்டுப்படுது, அங்கே போனால் கழிப்படும். ஸோ 2 தீர்வுகள் வரும். ஒன்று எக்ஸின் பெருமானம் 2, எக்ஸின் பெருமானம் மறை 2 என்று கிடைக்கும். ரைட். இப்போ தொடர்ச்சியான அடுத்த தலைப்பை பாருங்க, மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இது பார்ட் 2ல ஏ பார்ட்டில் வரக்கூடிய ஒரு ஃபுல் கேள்வி, 10 மார்க்ஸுக்குரிய கேள்வி. வர்க்க பூர்த்தியாக்கல் மூலம் இருபடி சமன்பாட்டை தீர்த்து. இப்போ எக்ஸ் வர்க்கம் சய 2x சய 4 சமன் 0 உறுப்பை கொண்ட இருபடி சமன்பாடு ஒன்று தரப்படுது. அப்போ ஆல்ரெடி செய்த மாதிரி இதுக்கு காரணிப்படுத்த முடியாது. பெருக்குத்தொகை கூட்டுத்தொகையை வைத்து இதற்கு காரணி காண முடியாது. இப்போ காரணி காண முடியாத இருபடி சமன்பாட்டுக்கு, காரணி பார்க்க முடியாத இருபடி சமன்பாட்டுக்கு தான் வர்க்க பூர்த்தியாக்கல் மூலம் இந்த சமன்பாட்டை தீர்க்கின்ற முறையை பார்க்க போறோம். இன்னும் ஒரு முறை ஒன்று இருக்கு, சூத்திரத்தை பயன்படுத்தி. அது அடுத்த மெத்தட், சரிதானே? அப்ப நம்ம இன்றைக்கு இந்த மெத்தடை பார்த்து கொள்வோம். அப்ப இதுக்கு 3 மெத்தட் இருக்கிற 3 படிமுறை இருக்கு, தெளிவாக பார்க்கணும். இந்த வர்க்க பூர்த்தியை பயன்படுத்தணும் என்று சொன்னா கட்டாயம் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 1 இருக்கணும், வேறு உறுப்பு இருக்கக்கூடாது, 2 3 இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா ஒவ்வொரு உறுப்பையும் இப்ப 2 இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு உறுப்பையும் 2ஆல பிரிக்கணும், 3 இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு உறுப்பையும் 3ஆல பிரிக்க வேண்டும். அப்ப எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் எப்போதும் 1 ஆக இருக்கணும். இருக்கும் சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் வர்க்க பூர்த்தியை பயன்படுத்தி கொள்ள முடியும். ஸோ எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 1 ஆக இருப்பதனால வர்க்க பூர்த்தியை பயன்படுத்தலாம். முதலாவது படிமுறை, இங்க என்ன இருக்கின்றதோ கழிப்பட்டா சமனுக்கு அங்கால போனா கூட்டுப்படும், கூட்டுப்பட்டா சமனுக்கு அங்கால போனா கழிப்படும். அந்த விதியை பயன்படுத்தணும். கழிப்படுது, சமனுக்கு அங்கால போனா கூட்டுப்படும். அது எக்ஸின் குணகம் 2. அப்ப 2 பார்க்கணும், எக்ஸின் குணகத்தை பாருங்கடா 2. அப்ப இந்த என்ன பெருமானம் இருக்கின்றதோ அதை எப்போதும் 2ஆல பிரிக்கணும். 3 இருந்தாலும் 2ஆல பிரிக்கணும், 4 இருந்தாலும் 2ஆல பிரிக்கணும். என்ன குணகம் இருக்கின்றதோ 2ஆல் பிரித்தா 1 வரும். இதுக்கு விட 1, 4 இருந்தா 2, சரிதானே? அப்போ 1 இருந்தால் என்ன விட வருகின்றதோ அதே விடையால் பெருக்க வேண்டும். இப்போ 4 இருக்குன்னு சொன்னா 4 2ஆல பிரித்தா 2, 2 2ஆல பெருக்கணும்.
3 வந்தா 3 பெருக்கணும். அப்போ 1 வாரத்தால 1 பெருக்கினா 1. அந்த 1ஐ இருபுறமும் கூட்ட வேண்டும். இருபுறமும் கூட்ட வேண்டும். இவ்வாறு கூட்டணும். அந்த 1ஐ இருபுறமும் கூட்டணும். இப்ப 3 உறுப்பு வந்தா இதை நிறை வர்க்கமாக மாற்றணும். எப்படி என்று சொன்னா x வர்க்கம் x போடணும். சயண்டா சய x இன் குணகம் எத்தனை 2 2 அரைவாசி 1 அதையும் போடலாம். அல்லது இந்த மூன்றாவது உறுப்பை பாருங்க, அது ஒரு சதுர எண்ணாகத்தான் வரும். அப்போ 1 எத்தனையாவது சதுர எண் 1. அப்போ 1 இவ்வாறு 2 மெத்தட் ஊடாக இந்த பெருமானத்தை போட்டு பிராக்கெட் பண்ணி வர்க்கம் போட்டா இதனுடைய விரிவு தான் இதுவாக இருக்கும். இது 10ஆம் ஆண்டுல இதோட விரிவை படிச்சிருக்கோம். அப்ப 4 1 எத்தனை 5. இந்த வர்க்கத்தை இல்லாம செய்யணும்டா இவருக்கு ரூட் போட்டிங் என்று சொன்னா முன்னுக்கு பிளஸ் ஓ மைனஸ் கட்டாயம் போடணும். அவன் தந்திருக்கான் பாருங்க, பிளஸ் ஓ மைனஸ் ரூட் 5 பெருமானம் 2.23 என்று தரப்பட்டிருக்கு. ஏன் பிளஸ் ஓ மைனஸ் போடுறோம்டா ஃபர்ஸ்ட்டுக்கு சகை எடுத்துக்கொள்ள போறோம் என்கிறதான் கருத்து. அப்ப எக்ஸாய 1 சமன் இங்க தானே பிளஸ் ஓ மைனஸ் இருக்கு. ஸோ இங்க தான் பிளஸ் எடுக்க போறோம். அப்ப 2.23 கழிப்படுது, அங்கே போனா கூட்டுப்படும். அப்ப எக்ஸின் பெருமானம் 3.23 என்று வரும். அடுத்தது மறை இப்படி போட்டு காட்டணும். அப்ப இதுல மாற்றம் வராது. இங்கதான் மறை 2.23 கழிப்படுது 1, அங்கே போனா கூட்டுப்படும் சக 1. அப்ப 2.23 கொடுக்கணும். ₹1 இருக்கு. ஸோ மறை 1.23 என்று ஆன்சர் கிடைக்கும். அப்ப இவ்வாறு தான் உறுப்பை கொண்ட இருபடி சமன்பாடு. காரணிப்படுத்த முடியாத இருபடி சமன்பாடுகள் வரும்போது வர்க்க பூர்த்தியை பயன்படுத்தி இந்த மெத்தட் ஊடாக செய்து கொள்ள வேண்டும். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். இப்ப அடுத்த டைப் கேள்வியை பாருங்க. இப்படியான ஒரு ஃபார்மட்ல வருது. அதாவது இப்படி ஒரு கேள்வி தரப்பட்டு வர்க்க பூர்த்தியாக்கல் மூலம் இருபடி சமன்பாட்டை தீர்க்குன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த வர்க்க பூர்த்தி அந்த இருபடி சமன்பாட்டை உருவாக்கணும். அப்ப எக்ஸை எக்ஸால பெருக்கின எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸை 8ஆல பெருக்கின 8x. அப்ப 8 கூட்டுப்பட்டா இங்கே வந்தா கழிப்படும் சமன் 0. இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்க முதல் மாற்றிக்கொள்ளணும். அதன் பிறகு வர்க்க பூர்த்தியை பயன்படுத்தணும் என்றா எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 1 வரணும். அப்ப எக்ஸ் வர்க்கத்தில் குணகம் 1 இருக்கு. 1 இருக்கும் சந்தர்ப்பத்தில் 8 கழிப்படுது. அப்ப சமனுக்கு அங்கால போனா கூட்டுப்படும். எக்ஸின் குணகத்தை பாரு 8 8 அரைவாசி 4 வார விடைய அதே விடையால் பெருக்கணும் என்று சொல்லியிருக்கேன். 16 என்று வரும். அந்த 16 இருபுறமும் கூட்டிக் கொள்ள வேண்டும். இருபுறமும் கூட்டணும், கழிக்கிறதுல கூட்டணும். சரிதானே? இப்ப 3 உறுப்பு வந்தா நிறை வர்க்கமாக மாற்றணும். அப்ப எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் என்று போடணும். சகண்டா சாக எக்ஸின் குணகம் 8 8 அரைவாசி 4 முழுவதின் வர்க்கம் 8 16 24. வர்க்கத்தை இல்லாம செய்யணும்டா இவருக்கு ரூட் போட வேண்டும். போட்டு முன்னுக்கு கட்டாயம் பிளஸ் ஓ மைனஸ். அவன் தந்த சேட பாருங்க, வர்க்கம் மூலம் 6. இப்போ நமக்கு வந்தது வர்க்கம் மூலம் 24. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும் முழுமை சேடு படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் அளவில். அப்போ இதை எளிய சேடாக மாற்றணும். மாற்றும் போது நீங்கள் மறந்தாலும் பிரச்சனை இல்லை. தந்த பெருமானத்தை எதால பெருக்கினா 24 வரும்ங்கிறத யோசித்தா போதும். ஸோ 4ஆல பெருக்கணும். அப்போ 4 ஒரு சதுர எண். அதை வெளியே எடுத்தீங்கன்னு சொன்னால் 2ஆக மாறும். அப்போ ப்ளஸ் ஓ மைனஸ் முன்னுக்கு போட்டு 2. வர்க்க மூலம் 6 பெருமானம் 2.44 என்று தரப்படுகின்றது. அப்ப எக்ஸாக 4 சமன் பிளஸ் ஓ மைனஸ் 4 2 8 4 2 8 2 4 என்று வரும். எல்லாம் சுருக்கினதுக்கு பிறகுதான் பிளஸ் எடுக்கணும். அப்ப எக்ஸாக 4 சமன் 4.8 என்று வரும். சக எடுக்கப்புறம்ங்கிறதுல சகையை போட்டு கூட்டுப்படுது, அங்கே போனா கழிப்படும். அப்ப கழித்தீங்கன்னு சொன்னா 4 கழிக்கணும். கழித்தீங்கன்னு சொன்னா எக்ஸின் பெருமானம் 0.88 வரும்.
மறை எடுப்பீங்கன்னு சொன்னால் எக்ஸாக 4 இங்கே தானே ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அப்போ மறையை போட்டிங்கன்னு சொன்னால் மறை 4.88. அப்போ 4 கூட்டுப்பாடு இது அங்கே போனால் கழிப்பாடும். அப்போ எக்ஸின் பெருமானம் மறை 8.88 என்று கிடைக்கும். அப்போ இவ்வாறு இந்த வர்க்க பூர்த்தியை பயன்படுத்தி இப்படியான மெத்தடில் வரும்போது சுருக்கி கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு உதாரணத்தை பற்றி பார்ப்போம். ரைட், இப்போ கடைசி உதாரணத்தை பாருங்கடா. மிக முக்கியமான உதாரணம். ஏற்கனவே பார்த்த அந்த 2 உதாரணத்தை விட மிக முக்கியமான ஒரு உதாரணம் தான் இந்த 3வது உதாரணம். வர்க்க பூர்த்தியை பயன்படுத்தி இந்த இருபடி சமன்பாட்டை தீர்க்கணும் என்று சொன்னால் முதல் 2x வர்க்கம் சக 5x 4 கூட்டுப்பட்டா இங்கே வந்த கழிப்படும் 0. அடுத்தது வர்க்க பூர்த்தியை பயன்படுத்தி செய்யணும் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 1 வரணும். இங்கே எத்தனை வருது? 2 வருது. 1 தவிர்ந்த வேறு குணகங்கள் வந்தால் வர்க்க பூர்த்தியை பயன்படுத்த முடியாது. இங்கே என்ன குணகம் இருக்கின்றதோ அந்த குணகத்தால் இருபுறமும் பிரிக்க வேண்டும். 2 இருக்கிறதால 2ஆல் பிரிக்க, 3 இருந்தால் 3ஆல் பிரிக்கணும். சரிதானே? ஓகே. அப்போ அந்த 2 எல்லா உறுப்புக்கும் சொந்தம். ஸோ மொத்தமாக போட்டிருக்கேன். அப்போ 2x வர்க்கத்தை 2ஆல் பிரித்தா எக்ஸ் வர்க்கம். இதை பிரிக்க முடியாது. ஸோ பின்னத்தில் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் 5x × 2. இவரை பிரிக்கலாம் 2. 0 2ஆல் பிரித்தா 0. இப்போ இவருக்குத்தான் வர்க்க பூர்த்தியை பயன்படுத்தணும். எக்ஸ் வர்க்கத்தில் குணகம் 1 வருது. 2 கழிப்பட்டா சமனுக்கு அங்கால போனால் கூட்டுப்படும். அப்போ 2 வரும். அடுத்தது எக்ஸின் குணகம் எத்தனை? 5 × 2. இதில் அரைவாசி என்று சொன்னால் 2ஆல் பிரிக்கணும் பிள்ளைகள். அரைவாசி பார்க்க தெரியாதவர்கள் பாருங்க. எப்போதும் ஒரு முழு எண்ணுக்கு கீழே 1 இருக்கும். பிரித்தலாக செய்ய முடியாது. பெருக்கலாக மாற்றினா மேலே 1 கீழே 2. ஸோ 5 × 4 வரும். என்ன பெருமானம் வருதோ அதே பெருமானத்தால் பெருக்கும் போது 25 × 16. அதை இருபுறமும் கூட்ட வேண்டும். அதை கண்டுவிட்டு இருபுறமும் அந்த 25 × 16 அங்காலையும் 25 × 16 போட்டு கூட்டினீங்கன்னு சொன்னால் எப்போதும் ஒரு முழு எண்ணுக்கு கீழே 1 வரும். அப்போ இதை நிறை வர்க்கமாக மாற்றணும். அப்போ எக்ஸ் வர்க்கம் என்றால் ஒரு எக்ஸை போட்டு சகண்டா சக சயண்டா சய போடணும். இதில் எக்ஸின் குணகம் 5 × 2. அதில் அரைவாசி தான் 5 × 4 என்று போட்டு பிரக்கெட் பண்ணி வர்க்கம் போட வேண்டும். அப்போ 3 உறுப்பு வந்தால் நிறை வர்க்கமாக்குற முறை தான் இது. அப்போ இவருக்கு போமாசி பார்த்தா 1க்கும் 16க்கும் போமாசி 16. அப்போ இவரை 16ஆல் பெருக்க, மேலேயும் 16ஆல் பெருக்கணும். ஸோ 16 மேல் 32 25 57 என்று வரும். அப்போ வர்க்கத்தை இல்லாமல் செய்யணும்னா அவருக்கு ரூட் போட்டிங் என்று சொன்னால் ரூட் 57 × 16 ப்ளஸ் ஓ மைனஸ் என்று போட்டு அப்போ எக்ஸாக 5 × 4 சமன் ப்ளஸ் ஓ மைனஸ். இந்த ரூட்டுங்கிறது 57க்கும் சொந்தம் 16க்கும் சொந்தம். அப்போ 57 பெருமானம் 7.54 கீழ் 16 பெருமானம் 4 என்று வரும். ஸோ எல்லாம் சுருக்கி முடித்ததுக்கு பிறகுதான் ப்ளஸ் எடுக்க போகிறோம். ஸோ எக்ஸாக 5 × 4 சமன் ப்ளஸ் எடுத்தோம்னா 7.54 கீழ் 4 என்று வரும். அப்போ இது கூட்டுப்பாடு. இது அங்கே போனால் கழிப்பாடும். அப்போ 2 பகுதி என்னும் சமன். அப்போ ஒரு 4 போட்டு 7.54 5 கழித்தா 2.54 வரும். இதை பிரித்து கொள்ளலாம். 4ஆல் பிரித்து கொள்வோம். அப்போ 0.25 4 6 முறை 1 மிச்சம் 14. 14 4 3 முறை 2 மிச்சம் ஒரு 0 சேர்த்தா 20 4 5. அப்போ 0.635 என்று அந்த முடிவுறும் தசம் வரும் வரைக்கும் பிரிக்கணும். இப்போ மறை எடுப்போம் என்று சொன்னால் எக்ஸாக 5 × 4 மறை 7.54 × 4. இங்கே தானே ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் எடுக்க ப்ளஸை போட்டேன். மறை எடுக்க போகிறோம் என்று சொன்னால் மறையை போடணும். கூட்டுப்படுது. அங்கே போனால் கழிப்பாடும். கழித்தீங்க என்று சொன்னால் எக்ஸாமன் பகுதியின் சாமன். அப்போ 2 மறைங்கிறதால மறையை போட்டு கூட்டினீங்கன்னு சொன்னால் 12.54. அதை 4ஆல் பிரிக்கும் போது
மறையை நேரால பிரித்தா மறை 12ல் 4 3 முறை தசம் 5ல் 4 1 முறை 14 14ல் 4 3 முறை 12 2 மிச்சம் 5 அப்போ மறை 3 தசம் 1 3 5 என்று வரும். அப்போ எக்ஸ் வர்க்கத்தில் குணகம் ஒன்று இல்லாமல் வேறு பெருமானங்கள் வரும்போது இந்த சுருக்களை தெளிவாக பிழை இல்லாமல் சுருக்கிக் கொள்வீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு இருபடி சமன்பாடு வந்தாலும் அதை வர்க்க பூர்த்தியாக்கல், அதாவது காரணிப்படுத்த முடியாத உறுப்பு கொண்ட இருபடி சமன்பாடுகள் வரும்போது வர்க்க பூர்த்தியாக்கல் மூலமாக செய்து கொள்ள முடியும். அப்போ எப்போதும் உங்களோட பரீட்சையில் வசன கேள்வி தான் வரும். அந்த வசன கேள்வியை வைத்து தான் அந்த சமன்பாடை தருவான், அதை நிறுவி விட்டு தான் இப்படியான கேள்விகளை நீங்கள் தொடர்ச்சியாக அந்த எக்ஸின் பெருமானத்தை கண்டுபிடிக்கணும். அது சார்ந்த ஒரு பயிற்சியும் உங்களுக்கு இந்த வகுப்புக்கு பின்னர் விளங்கப்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இது சம்பந்தமான வேக் சீட் வழங்கப்படும். அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டு மற்றும் ஒரு காணொளியில் இதனுடைய மீதி பகுதி அடுத்த மெதட் ஒன்று இருக்கு, அந்த முறையை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.